கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன? ராசி அன்பர்களா நீங்க நிறைய பேருக்கு வீடு வாங்குறதுக்கு, சொத்து பத்து வாங்குறதுக்கு, நிலப்புலம் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. என்னென்னலாம் நான் ஆசைப்பட்டேன். ரொம்ப நாள் 5 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் 5 பேர் கூட நீங்க பெருசா ஓட்ட மாட்டீங்க. பொதுவா கடகத்துக்கு குடும்பம் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கூட திடீர் நிகழ்வுகள் அப்படின்றது ப்ளஸ்ஸா மைனஸாங்க. நல்ல விதத்திலே கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாலே பார்த்துருப்போம். இந்த செல்ஃபி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைகளுக்கு நடுவுல கொஞ்சம் தூரம் உள்ள கடல்ல டிராவல் பண்ணி ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், இந்த வருட பலன்கள் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா, 2026 எப்படி இருக்கும், அதுக்கான பலன் என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், இப்படி பல விஷயம் நாங்கள் சொல்கிறது உண்டு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சமீபத்தில் வந்தது. ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா 2026 அப்படின்ற மாதிரி பலன்களை நாங்கள் சொல்லிட்டு வரோம். நானே நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தொன்று தொட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம். இதை வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. அன்னைக்கு அந்த மகர சங்கராந்தி நாள் அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புருஷன் இருக்கான், மகர சங்கராந்தி புருஷன். அந்த மகர சங்கராந்தி புருஷன் எந்த வாகனத்தில் வரான்? இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா புலி வாகனத்தில் எழுந்தருளியிருக்கான். என்ன ஆயுதம் ஏந்தி வரான்? கொடை எடுத்துகிட்டு வரானா? என்ன ஆபரணங்கள் போட்டு வரான்? இந்த முறை பாருங்க, வைடூரியத்தை ஆபரணமாக தரிச்சிருக்கா. அப்போ பீடை ஆக அவன் என்ன மாதிரி ரூபம் கொண்டு வரான், எந்த திக்குலேருந்து வரான் அப்படின்றத பொறுத்து, எந்த நட்சத்திரத்தில் வரான், எந்த ராசியில் வரான், இப்படி அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா, மழை அதிகமாக இருக்குமோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும். தானியங்கள், நெல், கோதுமை, பருப்பு வகைகள் இதெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பசு பால் நாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கு பெருசாக வந்து பாருங்கள், நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்லிட்டுலாம் நிறைய பேர் தெரியுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி, ஐயப்பன், கால பைரவர், தர்மசாஸ்தா இந்த மாதிரி கடவுள்களோட வழிபாடு அதிகமாகும். ஆன்மீகத்தில் மக்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். நிலம், வீடு, கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மந்தன். அதே மாதிரி குளிர்காய்ச்சல், மூட்டு வலி, முதியவர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவும் மந்தன் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உலக நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது நிலநடுக்கம், நிலச்சரிவு, மலை சார்ந்த இடங்கள் பாதிப்பு. மலை சார்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வரத்துக்கு, அங்கே பிரச்சனை வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. கடல் காற்று தொடர்பான பாதிப்புகள், தீ விபத்துகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், அரசியலில் பெரிய மாற்றம் நிகழும். ஆக இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. இது பொதுவான பலன்கள். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் மந்தன் சொல்லியிருக்காரு, சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கடகம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டி, குடும்பம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு எல்லாத்த விட என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த வருஷம் உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படின்றத அதிகரிக்குமா. ஆல்ரெடி ஏகப்பட்ட பொறுப்புகள் எங்கள் தலை மேலே இருக்குங்க அப்படின்னாலும் இந்த வருஷம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் மருமக அப்படின்றது வந்திருக்கலாம், பிள்ளைங்களுக்கு திருமணம் அப்படின்றது நடக்கலாம், இல்லை வீடு கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கலாம். இது மூலிமா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு சொத்து தொடர்பான கவலை வருமா. நிறைய பேர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்கவங்களா இருந்தாலும் நடப்போயா 3 பெட்ரூம் வீடு தான், டபுள் பெட்ரூம் வீடு தான், பெரிய வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை இருக்குது. என் கூட பிறந்தவங்களாம் நல்ல தோப்பு துறவுலாம் வச்சுருக்காங்க, எனக்கும் தோப்பு துறவு வாங்கணும்னு ஆசை இருக்குது, சொத்து பத்து வாங்கணும், நிறைய வாங்கணுன்ற ஆசை இருக்குது. இந்த மாதிரி எண்ணங்கள், அதை சார்ந்த கவலைகள் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் தோணும் அப்படிங்கிறாரு. தாயார் நலம் கவனம், அம்மானுடைய உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆக கடகராசி என்பர்கள் உங்களுடைய அம்மானுடைய ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நீரால் பாதிப்பு உண்டாக சாத்தியம் அப்படின்னு கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாலே பார்த்துருப்போம். இந்த செல்ஃபி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைகளுக்கு நடுவில் கொஞ்சம் தூரம் உள்ள கடலில் ட்ராவல் பண்ணி அப்படியே நடந்துக்கிட்ட போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல உட்காந்து செல்ஃபி எடுப்பாங்க. செல்ஃபி எடுக்கும்போது குபீர்னு ஒரு அலை வந்து இழுத்துன்னு போகும். இந்த மாதிரி ரீசெண்டாக நான் கூட சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது வேண்டாம். செல்ஃபி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலை இருக்குதுன்னா இங்கே எடுங்க. நம்மளுக்கு என்னத்துக்கு, நீங்கள் கடகமாக தண்ணிக்கிட்ட போகாதீங்க.
நாங்கள் வந்து பாருங்கள் குத்தாலத்தில் குளிக்க போகிறோம், நீர்வீழ்ச்சியில் குளிக்க போகிறோம், குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, தண்ணி கம்மியாக இருக்கா, ரொம்ப கேர்ஃபுல்லாக 2 பேரோட கையை பிடிச்சி குளிக்க போங்க. இல்லை எங்களுக்கு குளிக்கலன்னா பரவாயில்லை, என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். கடகம்மா நீங்கள் இந்த வருஷம் நீர்வீழ்ச்சியெல்லாம் குளிக்க போகணும் அப்படின்னா வேணாம் விட்டுருங்க, இன்னும் அடுத்த வருஷம் போய்க்கலாம், வேண்டாம். பொதுவாக ஒரு விஷயத்துக்கு போனால் நம்மளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா அந்த விஷயத்தை என்னத்துக்கு செய்வானே, அழகாக ஒரு சொம்பு தண்ணி மொண்டு வந்து, இல்லைங்க நான் அந்த கோயிலினோட அருவி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் வரும், பெரிய லெவலில் ஊற்றுறது இல்லை. அந்த மாதிரி பெரிய லெவலில் அருவிக்கிட்டெல்லாம் நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா அது உரிய பாதுகாப்போடு நீங்கள் போங்க. என்ன கேட்டால் அதுங்க பெருசாக பாதுகாப்பு இல்லை அப்படின்னா போகாதீங்க, விட்டுருங்க. பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை, இல்லைங்களா? அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃபி மேலே ஒரு மோகம், அப்படின்னா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது. நம்ம உயிருக்கு மிஞ்சிருந்து எதுவும் இல்லை இல்லைங்களா? அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், கடகராசி அன்பர்களாக நீங்கள் நிறைய பேருக்கு வீடு வாங்குறதுக்கு, சொத்து பத்து வாங்குறதுக்கு, நிலப்புலம் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னலாம் நான் ஆசைப்பட்டேன், ரொம்ப நாள் என்னோட ஆசைங்க, இது கிடைச்சா போதும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், இந்த விஷயம் நடந்தால் போதும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், என் பிள்ளைக்கு 38 வயசாகுது, ஒரு நல்ல வரன் வந்தால் போதும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ரொம்ப நாளாக உங்களோட கவலை என்ன, ரொம்ப நாளாக உங்களோட ஆசை என்ன, அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த வருடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், திடீர் தனப்பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் நிகழ்வுகள் அப்படின்றது வாழ்க்கையில் நடக்கும். அந்த திடீர் நிகழ்வுகள் அப்படின்றது ப்ளஸ்ஸாக மைனஸாங்க, நல்ல விதத்துலையா கெட்ட விதத்துலையா அப்படின்னா நல்ல விதத்தில் தான் பெருசாக கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு மறைமுக விஷயங்கள் ஏதாவது இருக்குது, ரகசியங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேரோட ரகசியங்கள் வெளியே வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ரகசிய உறவுகள் இருக்குது அப்படின்னாலும், ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா எது இருக்குது, எங்களுக்கு சொத்து பத்து இருக்குங்க, ரகசியமாக வச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் எவ்வளோ பேர் வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ சின்ன சின்ன ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வருது அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணுங்கள். குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் 5 பேர் கூட நீங்கள் பெருசாக ஓட்ட மாட்டீங்க. பொதுவாக கடகத்துக்கு குடும்பம் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கூட இப்போ எனக்கு வந்து தனியாக இருக்கிறது நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி குடும்பத்தோடவே இருந்தாலும் குடும்பத்தோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது வரும். அப்படின்னா என்னங்க, தப்பாக ஏதாவது ஆகிடுமா? தப்பாலாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். குழந்தைங்க வீட்லேயே இருக்குன்னா கூட குழந்தைங்களோட நல்ல நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க, வேலையே ஜாஸ்தி இருக்குது. பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பிஸ்னஸ் அமோகமாக ஓடுது, அதனால் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு அமைப்பு. இது நல்லது தானே. ஃபேமிலியில் வந்து காசு நடமாட்டம் அப்படின்றது இருக்கும். அது ஒன்று இருந்தால் போதும், பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ஆகிடும் அப்படின்றது உண்மை இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாருங்கள், சுப விரயம் அப்படின்றது நடக்கும். நான் இது வந்து 2வது முறை சொல்கிறேன். நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்து டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. கடைசி எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளி வாங்கி நீங்கள் சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதே மாதிரி டீஃபால்ட்டாக கடகத்துக்கு வந்து பாருங்கள், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு இடத்துலேருந்து சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு தொழில் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். தேவையில்லாத சவகாசம் வரும். அந்த தேவையில்லாத சவகாசத்தில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க கூட பழகுறீங்க அப்படின்னா உங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அனலைஸ் பண்ணிவிட்டு பழகுங்க. இல்லைம்மா என்னால் அனலைஸ் பண்ணிட்டுலாம் பழக முடியாது அப்படின்னா பெருசாக உங்களோட ரகசியங்களை சொல்ல வேண்டாம். நான் இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், அப்படி பிளான், இப்படி பிளான், எந்த பிளானும் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி கடகராசி அன்பர்கள், உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதப்படுத்தி கொள்வதற்கு, பக்குவப்படுத்தி கொள்வதற்கு என்கிட்ட என்னென்ன குணாதிசயம்லாம் வேண்டான்னு நினச்சேன், நான் என்னென்னலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கணும்னு நினச்சேன், அதெல்லாம் மாற்றிக்கணும்னு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த வருஷம் நீங்கள் மாற்றிக்குவீங்க, மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா பக்காவாக மாற்றிப்பீங்க. அது ஒரு பெருத்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப இளம் வயசு கடகராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும். அந்த காதல் அப்படின்றது ஒரு நல்ல பொண்ணாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை பிறப்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய கடகம் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கீங்க குழந்தைக்கு அப்படின்னா, குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை வரும், அந்த பிராப்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி கிட்ட அன்பு மலரும். நிறைய கடகத்துக்கு வந்து பாருங்கள், மேரேஜ் நடக்கும், நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஒரு மணமகள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி திருமணம், டிவோர்ஸ்டுங்க, செகண்ட் மேரேஜ், இளைய கலத்திரம் அப்படிம்பாங்க, இளைய கலத்திரம் சாதகமாக வர்றதுக்கு நல்ல வரனா. பொண்டாட்டிக்கிட்ட புருஷன்கிட்ட என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு காயப்பட்ட மனசுக்கு மருந்தாக ஒரு வரன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயத்த 1 முறை 2 முறை செய்கிறீங்க, நடக்கவே இல்லை அப்படின்னா 3வது முறை 4வது முறை செஞ்சுடுங்க, அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்.
வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா எங்கள் சுய ஜாதகம் என்ன மாதிரி பலன்களை சொல்லுது அதையும் தெரிஞ்சுக்கணும். என்ன தசை நடக்குது, தசநாதன் வலுவாக இருக்கானா, இந்த காலகட்டத்தில் நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை செய்யலான் இருக்கோம். வீடு கட்டலான் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு திருமண வரன் பார்க்கலான் இருக்கோம், இல்லை நாங்களே இளம் வயசு எங்களுக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா வரன் தேடி கூடி வருமா அப்படின்னு பார்க்கலான் இருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலான் இருக்கோம். ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, அதுக்கு முடிவு வருமானு பார்க்கலான் இருக்கோம். இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகம் தான் தீர்வு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா இது நடக்கும், நடக்காது, காத்துன்ட்ருக்கணும், இல்லை கிடைக்கவே கிடைக்காது, இப்படி பல பதில்கள் அப்படின்றது வரும். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.